எப்படின்னா, கஷ்டப்பட்டாச்சும் ஒரு வீடு கட்டினோம்னு ஏன் எல்லாரும் நெனைக்கிறாங்கன்னு இப்ப புரியுது. தூங்கிட்டு இருந்தேன் நல்லா தப தபான்னு மண்ட மேல விழுற மாரி மழை பொழிஞ்சது. ஃபர்ஸ்ட்டு போய் ஒழுகுற இடம்லாம் கிளீன் பண்ணிட்டு, பாத்திரம் வச்சுட்டு, மழைநீர் சேமிப்பு போட்டாச்சு. இந்த மாரி டைம்ல மோஸ்ட்டா எங்க அம்மா இருப்பாங்களா, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கை சொழுக்கு பிடிச்சிருக்குன்னு ஷோலிங்கர் வரைக்கும் கட்ட போயிருக்காங்க. ஸோ தனியா தான் இத பார்த்தனா ஒரு மாரி இருந்துச்சு. ஐய்யய்யோ! இப்படி இருந்தா அடுத்தடுத்த வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய தேத்திட்டு, அதுக்கப்புறம் ஷோலிங்கர்லயும் மழைனால எங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா வைக்கும்போது இந்த மூஸ்லிக்கு கொஞ்சம் பால் மட்டும் காய்ச்சி வைக்க சொன்னாங்களா, ஸோ அவங்களுக்கு மட்டும் சர்க்கரை போட்டு ஊற வச்சு, எனக்கு அப்படியே ஊற வச்சுட்டு மேடம் வந்தோனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மாத்திரை போட்டு இது குடுத்துட்டேன். வெயில் காலத்துல வேற பையன் வந்து சொழட்டி சொழட்டி அடிக்கிறான். பாத்திரத்த மாத்தி மாத்தி எடுத்து ஊத்திட்டு, நான் போய் குளிச்சுட்டு வந்து, பெருசா காலைல இருந்து எதுவுமே சமையலே செய்யல. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் மார்னிங்கே வந்து கட்ட போயிட்டாங்க. தம்பியும் கடை தொறக்க போயிட்டானா, நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன சாப்பிடுறது அப்படி சொல்லிட்டு பெருசா சமையலே செய்யல. அதுக்கப்புறம் சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தா செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். பாய்.